நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கலும் பெரியவர் என்பதை எப்போது அறிந்திருக்கிறேன். அவர்கள் இடும்பு செய்த காரியத்தில் அவர்களை மேற்கொண்டார் என்று சொல்லி இங்கே மோசேயின் மாமனாகிய எத்திரா சொல்கிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். எல்லா தேவர்களிலும் கர்த்தர் பெரியவர் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இந்த மோசேயின் மாமனாகிய எத்திரா என்பவர் ஒரு யூதன் அல்ல, மோவாபியராக நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அப்பேற்பட்ட அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே மோசேயுடைய சாட்சிகள், மோசே வாழ்க்கையில் தேவன் வெளிப்பட்ட விதங்களை கண்டு அவரே தன் நாவினால் அறிக்கையிடுகிறார், கர்த்தர் எல்லா தேவரிலும் பெரியவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அனுதினமும் ஜெபிக்கின்ற மக்களாக, வேதத்தை வாசிக்கின்ற மக்களாக, ஆலயத்திலே ஒரு அங்கமாக, சபையிலே விசுவாசிகளாக இருக்கின்ற போதிலும் கூட நாம் அநேக தேவனை அறியாத உறவுகளுக்கு முன்பாக தேவ காரியம் புரிந்து கொள்ளாதபடி அவர்கள் வாழ்க்கை இருக்கிறது. அநேக நண்பர்களுக்கு முன்பாக நம்முடைய தேவனுடைய மகிமை புரியாதபடி கடந்து போகிறது. ஒரு நாள் தேவ வருகையோ நம்முடைய முடிவோ, அதன் முடிவிலே ஒரு காரியத்தை பார்க்க முடியும். தேவ சமூகத்தில் நாம் போகும்போது வெறுமையாய் போகாதபடிக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் நம் வாழ்க்கையிலே சொல்லியிருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையின் சாட்சிகள், நம்முடைய ஒழுங்குகள், நம்முடைய ஜீவியங்கள், நம்முடைய பண்புகள் எல்லாம் உறவுகளுக்கு மாத்திரமல்ல, நாம் பார்க்கின்ற அனைவருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற போது நம் வாழ்வின் மூலமாக நம் தேவனுடைய சிறப்பு விளங்க முடியும். இங்கே மோசே மூலமாக அவன் மாமனாகிய எத்திரா சொல்கிறார், தேவர்கள் எல்லாவரை பார்க்கிலும் கர்த்தர் பெரியவர் சொல்லி. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே இந்த காரியத்தை மற்றவர்கள் அறிவிக்கிறார்களா? நம்முடைய உறவுகள் இதை பார்த்து உண்மையாகவே தேவன் ஜீவனோடு சொல்லும்படியான ஒரு காரியத்தை சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். மோசேயின் மாமனகை சொல்லுகிறார், கர்த்தர் எல்லா தேவரிலும் பெரியவர் என்று அறிந்திருக்கிறேன். நம் வாழ்க்கையில் நாம் அறிவது மாத்திரமல்ல, அறிந்தவரை, தெரிந்தவரை, புரிந்தவரை அனுபவித்து அநேகர் முன்பாக சாட்சியாக நாம் வாழ்கின்ற போது உறவுகளும் அறிய முடியும். மற்ற நாம் தேடுகின்ற, நாம் பழகுகின்ற எல்லா நண்பர்களும் அறிய முடியும். அந்த அனுபவத்தில் போக நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம் மூலமாக மகிமைப்பட அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். என்னென்ன துன்பங்கள் நம்மை சூழ்ந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போரிலும் எங்கள் இயேசு பெரியவர் உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். மோசேயின் மாமனாகிய எத்திரா, கர்த்தர் எல்லா தேவர்களும் பெரியவர் என்று அறிந்திருக்கிறேன் சொல்லி அவருடைய அறிக்கையை பார்க்கிறோம். அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையின் ஜீவியத்தின் மூலமாக உறவுகள், நண்பர்கள் அப்பேற்பட்ட காரியத்தை சொல்லும்படியாக, அன்பின் ஆண்டவரே நீ பெரியவர் ஐயா, எங்கள் பிரச்சனைகளை விட, எங்களுடைய பலவீனங்களை விட, எங்களுடைய எதிர்கால சோதனைகளை விட என் தேவன் பெரியவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்வின் மூலமாக உம்மை அநேகர் சொல்ல வேண்டும், எல்லா தேவர்களும் பெரியவரை சொல்லி அந்த ஆழமான அனுபவத்தில் சாட்சியாய் வாழ தேவனே எங்களுக்கு கிருபை செய்யும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.